ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் வந்து பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் ஸ்பீட் அண்ட் டைம் தான் அந்த டாபிக் தான் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸ்பீடும் டைமும் இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். பை வாக்கிங் அட் 9/7 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீட் a man reaches his office 24 minutes earlier. Find the usual time to reach the destination. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு பையன் வந்து இப்போ ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க யூஷுவல் ஸ்பீடில். அதாவது அவங்களுடைய யூஷுவல் ஸ்பீடு விட அதிலிருந்து 9/7 வந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கனால அவர் வந்து 24 மினிட்டு வந்து எர்லியராக போயிடுறாங்க. சரிங்களா? அப்போ வந்து அவங்களோட யூஷுவல் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட் வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த யூஷுவல் ஸ்பீட் அண்ட் இந்த கான்செப்டில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ எர்லியர் லேட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் எடுக்கணும். எர்லியர் லேட்டர்னால கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா, அதர்வைஸ் இன்கேஸ் அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா 2 டைமையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு, சரிங்களா, அப்புறம் வந்து 2 டைமும் ஈக்குவல் பண்ணிவிட்டு கொஸ்டினில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, டைமோடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நியூ டைமுக்கு ஈக்குவல் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது புரியாமல் இருக்கலாம், பட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து எனக்கு யூஷுவல் ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? யூஷுவல் ஸ்பீட், இது வந்து எனக்கு யூஷுவல் டைம். சரிங்களா? இது ஸ்பீடு, இது டைம். சரி, இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பை வாக்கிங் அட் 9/7 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீடா. அப்போது யூஷுவல் ஸ்பீட்லேருந்து 9/7. ஓகே, சரி. இப்போ நம்ம போட்டுட்டேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், டைமும் ஸ்பீடும் ரெசிப்ரோக்கல், அதாவது மீன்ஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக. ஸோ இப்போ வந்து எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ இங்கே 9/7 என்ன ஆகும், 7/9 எஸ்ன்னு வரும். சரிங்களா? 7/9 டி. ஓகே, அதாவது 9/7 வந்துச்சுன்னா இந்த இடத்துல 7/9 ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கோங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல லேட்டு எர்லியர் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்கான். ஆமாம், எர்லியர்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேர்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைம் டிஃப்ரென்ஸை எடுக்கணும். சரி, இப்போ எனக்கு 7/9 பெருசா, இப்போ இந்த டீயோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு 7/9 பெருசா, அதுக்கப்புறம் 1 பெருசான்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டி தான் 1 தான் பெருசு. 7/9ஓட வேல்யூ 0 பாயிண்டில் வரும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, டீயில் இருந்து பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணுங்கள். இது வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா 24 மினிட்டுன்னு சொல்லிட்டு, அந்த இதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுங்கள். சரிங்களா? 24 மினிட். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து நீங்கள் எல்சிஎம் எடுங்க. இப்போ என்ன வரும், 90 - 70 டிவைடட் பை 9 விச் இஸ் ஈக்குவல் டு 24 மினிட். சரிங்களா? அப்போ என்ன வரும், 2t டிவைடட் பை 9 விச் இஸ் ஈக்குவல் டு 24 மினிட்டுன்னு வருமா? ஓகே, இப்போ வந்து 2t அப்படியே வச்சுட்டு இந்த 9 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 9 36 6 மிச்சம் 3 பை 3 18 21 மினிட்டுன்னு வரும். அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 108 மினிட். சரிங்களா? இப்போ இவங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஷினில் வந்து வாட் இஸ் த ஃபைண்ட் த யூஷுவல் டைம் டு ரீச் த டெஸ்டினேஷன். அப்போ வந்து யூஷுவல் டைம் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துருக்கேன்னா, அப்போ டி வந்து எனக்கு 108 மினிட் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே, இந்த கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். பை வாக்கிங் அட் 9/11 ஆஃப் ஹிஸ் ஸ்பீட் எ பாய் ரீச்சஸ் ஹிஸ் ஸ்கூல் 2 hours லேட். ஹிஸ் நியூ டைம் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி நம்ம போன சம் ப்ரொசீட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி இந்த சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி இந்த இடத்துல யூஷுவல் ஸ்பீடு, இது வந்து யூஷுவல் டைமு. யூஷுவல் ஸ்பீடை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா எஸ்ன்னு எடுத்துப்போம். யூஷுவல் டைமை வந்து டீன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து 9/11 ஆஃப் ஹிஸ்
ஸ்பீடு, அதாவது யூஷுவல் ஸ்பீடு இந்த இடத்துல வரணும், நான் போடாமல் விட்டுட்டேன். அப்போ வந்து 9/11 ஆஃப் இஸ் யூஷுவல் ஸ்பீடு. நான் டைம் என்ன சொல்லியிருக்கேன், இதோட ரெசிப்ரோக்கலாம். அப்போ வந்து இது வந்து 11/9 வருது. சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல லேட் ஆர் இயர்லியருங்கிற கீவேர்டு இருந்ததுன்னா இதோட டைம் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும்னு. இதில் 11/9 பெரிய வேல்யூவா, டிங்கிறது 1ன்னு அஷ்யூம் பண்ண சொல்லியிருக்கேன். 1ங்கிறது பெரிய வேல்யூன்னு பார்க்கணும். 11/9 தான் பிக் வேல்யூ, 1 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ என்ன பண்ணும், 11/90 - t விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 hours லேட்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த 2 hours இங்கே போட்டுக்கோங்க. இப்போ என்ன வரும், 11t - 90 divided by 9 which is equal to 2. சரிங்களா. அப்போ என்ன ஒரு 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 2t divided by 9 which is equal to 2. ஸோ 2t equal to 80. 11/9 ஒரே நிமிஷம். அப்போ t வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 9 ஹவர்ஸ்னு கொடுத்தாச்சு, நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, his new time to cover the same distance. அப்போ நியூ டைம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து டீங்கிறது எனக்கு யூஷுவல் டைம், இதுதான் எனக்கு நியூ டைம். புரியுதுங்களா. இந்த இதுதான் எனக்கு நியூ டைம், இது எப்போவுமே எனக்கு யூஷுவல் டைம். அப்போ நியூ டைம் கண்டுபிடிக்கணும்னு என்ன வரும், 11/9 t என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 11/9 இன்ட்டு t வந்து 9 ஹவர்ஸு, 9 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து 11 ஹவர்ஸ். ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். எ ட்ரெயின் ரன்னிங் அட் 7/11 ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்பீட் ரீச்டு எ பிளேஸ் 22 hours. How much time could be saved if the train would run at own speed? ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ப்ரொசீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்னது வரும், யூஷுவல் ஸ்பீடு, இங்கே வந்து எனக்கு யூஷுவல் டைமு. சரிங்களா. இது டி. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 7/11 ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்பீடா. அப்போது 7/11 ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்பீட். அதுக்கப்புறம் இது வந்து ரெசிப்ரோக்கலாக, அப்போ 11/7 இன்ட்டு t. சரி, இப்போது எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு எர்லியரோ இல்லை லேட்டுங்கிற ஹிண்ட்டு கொடுக்கலாட்டி கொடுத்துருக்குற கிவன் கொஷினில் கொடுத்துருக்க டைமை வந்து நியூ டைமுக்கு ஈக்குவல் பண்ணணும்னு. அப்போ இது எப்போவுமே எனக்கு யூஷுவல் டைமு, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு நியூ டைமு. இப்போ கொடுத்துருக்குற ஹவர்ஸை நியூ டைமுக்கு ஈக்குவேட் பண்ணலாமா நம்ம. அப்போ என்ன வரும், 11/7 இன்ட்டு t விச் இஸ் ஈக்குவல் டு 22 ஹவர்ஸ்னு ஈக்குவேட் பண்ணுறேன். சரிங்களா. ஓகே, அப்போ இதில் இருந்து நான் t கண்டுபிடிக்கணும். அப்போ 11t which is equal to 22 into 7. So t equal to 22 into 7 divided by 11. அப்போ t வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 14 hours அப்படின்னு கிடைக்கிது. தட் இஸ் யூஷுவல் டைம் வந்து எனக்கு 14 ஹவர்ஸ்னு கிடைக்கிது. சரி, இப்போ எனக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரெயின் வந்து அதோட ஓன் ஸ்பீட்லேயே போச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போது எனக்கு இப்போ அது எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து எனக்கு யூஷுவல் டைம் இருக்குது பார்த்திங்களா. அதாவது இப்போ லெஸ்ஸர், அதாவது இப்போ ஓன் ஸ்பீடில் இருந்து கம்மியாக போயிருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ 7/11 ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்பீட்னா என்னது, ஓன் ஸ்பீடில் இருந்து 7/11 தான் அந்த ஸ்பீடில் தான் போகுது. ஸோ லெஸ்ஸு அது இல்லைங்களா, ஓன் ஸ்பீடை விட கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அப்போது அதில் இருந்து அந்த 22ல் இருந்து என்ன பண்ணணும்னா, இந்த யூஷுவல் டைம் இருக்குது பார்த்திங்களா 14 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 22 - 14, அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு 8 ஹவர்ஸ் வந்து சேவ் ஆகும். இப்போ ட்ரெயின் வந்து அதோடைய ஓன் ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து 8 ஹவர்ஸ் சேவ் ஆகும் அப்படிங்கிறதா இதில் கொஸ்டின். சரிங்களா. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். எ கார் ட்ராவலிங் வித் 5/7 ஆஃப் இட்ஸ் யூஷுவல் ஸ்பீட் covers 42 km in 1 hour 40 minutes and 48 seconds. What is the usual speed of the car? சரிங்களா. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏர்லியர் லேட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் எடுத்து அதுக்கு ஈக்குவேட் பண்ணணும் இந்த டைமை. இங்கே ஏர்லியர் லேட் எதுவுமே கொடுக்கல.
ஸோ இப்போ வந்து நம்ம நியூ டைமுக்கு தான் இந்த டைமை நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம்னா, இது வந்து எனக்கு யூஷுவல் ஸ்பீடு, இது யூஷுவல் டைமு. சரிங்களா, எப்பவும் போல் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் யூஷுவல் ஸ்பீடு வந்து எனக்கு எஸ்ஸு, இது டைம்னு வச்சுக்கலாம். இது 5/7 ஆஃப் இஸ் யூஷுவல் ஸ்பீட்னா அப்போ எனக்கு டைம் என்னவாக இருக்கும்னா ரெசிப்ரோக்கலாக இருக்குமா, அப்போ 7/5 ஆஃப் த டைம்னு இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த 1 hour 40 minute 48 செகண்டுங்கிறத இந்த நியூ டைமுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. அப்போ 7/5 into t which is equal to 1 hour 40 minute and 48 secondsனு இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் அதாவது இந்த 2 இருக்குது பார்த்திங்களா, இந்த 48 minute ஓகே, நான் வந்து இந்த இதை வந்து நான் 48 செகண்ட்ஸாக இருக்கிறத நான் மினிட்டாக மாற்றிக்கிறேன். சரிங்களா, ஏன்னா 3மே வேறு மாதிரி இருக்கா இல்லைங்களா, அதனால் நான் வந்து செகண்ட்ஸாக மினிட்டாக மாற்றிக்கிறேன். இப்போ 1 hour அப்படிங்கிறது எனக்கு 60 minute இல்லைங்களா, 1 hourங்கிறது வந்து எனக்கு 60 minute. சரிங்களா, சரி, அப்போது 1 minuteங்கிறது எவ்வளோ, எனக்கு 60 செகண்டு. அப்போ வந்து நான் வந்து செகண்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மினிட்டாக மாற்றுறேன். அப்போது செகண்ட்ஸை வந்து நான் மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா /60 போடணும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும், 48 / 60 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 0.8 minute. புரியுதுங்களா, அதாவது செகண்ட்ஸை மினிட்டாக மாற்றணும்னா /60. சரி, அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இங்கே 40 minute இருக்குது, இங்கே 0.8 minute இருக்குது. இப்போ 2 ஆட் பண்ணிங்கன்னா 1 hour 40.08 minute 40.8 minute வரும். கரெக்டுங்களா, ஓகே. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கான், இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா யூஷுவல் ஸ்பீட் ஆஃப் த கார். சரி, இப்போ ஸ்பீட் அப்படிங்கிறது என்னதுன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும் 42 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டைமை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது 7/5 into t தான் இதோட வேல்யூ. அப்போ எனக்கு t வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 hour 40.8 minute, இந்த 5 மேலே போயிடும் இல்லைங்களா, 5 / 7 7/5 இந்த செட் போச்சுன்னா 5/7 ஆகும், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ எனக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா, கேன்சல். சரி, இப்போ நான் இன்னொன்று பண்ணிக்கிறேன். 1 hour 40.8 minuteன்னு இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த 40.8 minute ஹவராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். மினிட்டை ஹவராக கன்சிடர் பண்ணால் இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எனக்கு மினிட்டை ஹவராக மாற்றணும் அப்படின்னா /60 பண்ணுங்கள். இப்போ பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.68 hourனு வரும். சரிங்களா, அப்போ 1 hour இது மாற்றினதுக்கு 0.68 hour. அப்போ டோட்டலாக எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1.68 hour into 5 / 7 வரும். இதுதான் எனக்கு t ஃபைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது அதாவது இந்த கன்வர்ஷன் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கன்வர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியுமா. டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 42, டைம் வந்து எனக்கு என்னது 1.68 into 5 / 7. அப்போ இது மேலே போச்சுன்னா வரும் 42 into 7 / 1.68 into 5ன்னு வருமா. ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 35 km/h கிடைக்கும். ஏன்னா இது வந்து கிலோமீட்டர், இது வந்து ஹவரில் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கன்வர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதாவது மினிட்டை ஹவராக மாற்றணுன்னா /60 போடுங்க. சரிங்களா, செகண்ட்ஸை மினிட்டாக மாற்றணுன்னாலும் /60 போடுங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 minute வந்து 60 செகண்டு. சரிங்களா, அப்போ செகண்ட்ஸை வந்து நீங்கள் மினிட்டாக மாற்றணுன்னா /60 தான் நீங்கள் போடணும். சரிங்களா, ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் அதில வந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சேமாக இருக்குது. அதாவது ஏ டு பிக்கான டிஸ்டன்ஸும் பி டு ஏக்கான டிஸ்டன்ஸ். அதாவது எக்ஸ் ஒய்ங்கிறதுனால இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க, அங்கே ஒய்ன்னு இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் டிஃபர் தானேன்னா கிடையாது. பட் வேரியபிள் தான் வேறையே ஒழிய ஏ டு பிக்கான டிஸ்டன்ஸும் பி டு ஏக்கான டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா வந்து 2xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்தது வந்து இப்போ ஏ டு பி டிஸ்டன்ஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. ஏ டு பி, பி டு சி, சி டு டி கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 3xyz டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். சரி, இப்போ டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தாலும் ஆர் டிஃபராக இருந்தாலுமே இது இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சரிங்களா? இப்போ இந்த 3 ஃபார்முலாவில் எந்தெந்த ஃபார்முலாவை எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். ஸோ அது வந்து நம்ம சம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே. இப்போ இந்த சம் பாருங்கள். எ பர்சன் ட்ராவல்ஸ் 500 கிலோமீட்டர் பை ட்ரெயின் 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாங்க. 600 கிலோமீட்டர் பை ஷிப் அட் 80 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் 400 கிலோமீட்டர் பை கார் அட் 40 கிலோமீட்டர் பர் ஹவர். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு total distance divided by total time னு ஒரு இது தெரியுமா? இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டைம் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ட்ரெயினுடைய டைம் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 500 டிவைடட் பை 50 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு 10 ஹவர்னு வரும். ஏன்னா மேலே கிலோமீட்டர் பர் ஹவர் கிலோமீட்டர் இருக்குது, கீழே கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஹவர் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஷிப்பு யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறேன். இப்போ ஷிப்புக்கு பார்த்திங்கன்னா அது வந்து 400 கிலோமீட்டரை 30 கிலோமீட்டர் பர் ஹவர் செகண்டில் கிடக்குது. அப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 20 ஹவர் எடுத்துக்குது. அடுத்தது கார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ, இது 600, இது 400, 600, 500, 400, இதுவும் 400 தான். சரிங்களா? சரி, இது 500, ஷிப்பு வந்து 600. சாரி, நான் மாற்றி போட்டு ஷிப்பு வந்து 600. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து 400 டிஸ்டன்ஸு, ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 40. அப்போ எனக்கு 10. சரி, இப்போ எனக்கு டோட்டல் டைம் எவ்வளோன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 40 ஹவர்ஸ். ஓகே. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 40. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 500 + 600 + 400 டிவைடட் பை 40. அப்போ இது வந்து எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு, இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 37.5 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும். இதுதான் எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு. புரியுதுங்களா? ஸோ இப்போ எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு சம் ஒன்று பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த சம் பாருங்கள். எ பாய் ரைட்ஸ் ஹிஸ் பைசைக்கிள் ஃபார் 10 கிலோமீட்டர் அட் an average speed of 12 கிலோமீட்டர். Again travels for 12 kilometer at an average speed of 10 kilometer per hour. His average speed for the entire trip is approximately. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாய் வந்து பைசைக்கிளில் ரைட் போகிறாங்க. ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஸ்பீடில் போகிறாங்க. திரும்பி அடுத்த 12 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது 10 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிற ஆவரேஜ் ஸ்பீடில் போகிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்டையர் ட்ரிப்போட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 12 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள். இப்போ எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு ஓகேங்களா, அது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு தெரியுமா? ஓகே. இப்போ எனக்கு இந்த கொடுத்துருக்க ஹிண்டில் இருந்து நான் ஒரு இதை வந்து எழுதுகிறேன். சரிங்களா?
என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் 10 கிலோமீட்டர், அப்புறம் ஒரு 12 கிலோமீட்டர். சரி, ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 12 கிலோமீட்டர் பர் ஹவர், அடுத்தது 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆஸ் பர் கொஷினில் இருந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போது எனக்கு டைம் அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. அப்போ 10/12, இது வந்து எனக்கு 12/10. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து எனக்கு 5/6ன்னு வரும், இது வந்து எனக்கு 6/5ன்னு வரும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 10 + 12, சரிங்களா? இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டோட்டல் டைம் என்னது, 5/6 + 6/5. ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 22 டிவைடட் பை, இதை எனக்கு வந்து எல்சிஎம் எடுங்க, இல்லாட்டி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 5 25 + 6 36 டிவைடட் பை 6 30. அப்போ இதுக்கு 22 டிவைடட் பை, இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 61. சரிங்களா? இது வந்து கூட்டினீங்கன்னா 61, இந்த 30 மேலே போச்சுன்னா கீழே மேலே போச்சுன்னா மேலே வரும். அதுக்கப்புறம் வந்து இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10.8 கிலோமீட்டர் பர் ஹவர். அதான் அப்ராக்சிமேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 10.8 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். A man covers half of his journey at 6 km per hour and the remaining half at 3 km per hour. His average speed is. ஓகே, இப்போது இது வந்து எக்ஸு, இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு half of his journeyனா இதில் பாதி, இதை வந்து 6 km per hour ஸ்பீடில் போகிறாங்க, ரிமைனிங்கை வந்து 3 km per hourல போகிறாங்க. சரி, ஒரு இதை வந்து பாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா, இப்போ இது டோட்டலாக 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ எனக்கு இதுவும் ஆஃபு, இதுவும் ஆஃப். அப்போ எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கா? ஏன்னா ஒரு என்டையர் இதை பாதியாக பிடிச்சோம்னா இந்த பாதியும் இந்த பாதியும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, நம்மளுக்கு 2xy டிவைடட் பை x + y. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பீடு இல்லைங்களா? அப்போ 2 × x வந்து 6ன்னு வச்சுக்கலாம், ஒய் வந்து 3ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை 6 + 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 km per hourன்னு வரும். சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து ஈஸியான சம் தான், இருந்தால் வந்து நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலைங்கிறதுங்காட்டிக்கு உங்களுக்கு ஒரு சம் இதில் போட்டு காமிச்சேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஸ்டினை பொறுமையாக படிச்சிங்கனாலே புரியும். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A train covers 3584 km in 2 days 8 hours. If it covers 1440 km on the first day and 1608 km on the second day, by how much does the average speed of train for the remaining part of journey differ from that the entire journey? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து 2 நாள் 8 மணி நேரம், சரியா, முழுக்க 2 நாள், அதுக்கப்புறம் 8 மணி நேரம் ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுது. அப்படி பண்ணும்போது அது வந்து 3584 கிலோமீட்டரை கடந்து போயிருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு டேயில் 1440 கிலோமீட்டர் கடந்திருக்கு, செகண்ட் டேயில் 1608 கிலோமீட்டர் கடந்திருக்கு. சரிங்களா? அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரிமைனிங் எனக்கு தெரியல. ஸோ மொத்தமாக 3582 நாள் கடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 8 ஹவரில் எவ்வளோ கிலோமீட்டர் கடந்திருக்குன்னு சொல்லலை. அப்போது இந்த 2 நாளில் கடந்திருக்கு இல்லைங்களா, மொத்தமாக அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடு, ரிமைனிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹவர்ஸோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளோ டிஃபர் ஆகுதுங்கிறதான் கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 டேஸுக்கான ஆவரேஜ் ஸ்பீடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது ரிமைனிங்கான ஸ்பீடை கண்டுபிடிப்போம். அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா அதுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு அந்த 2 days 8 ஹவர்ஸுக்கான ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு, இது வந்து எனக்கு 2 days அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ். சரி, இப்போ நான் எல்லாத்தையுமே ஹவரில் மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு 2 days அப்படிங்க, அப்போ 1 day அப்படிங்கிறது 24 ஹவரா, இப்போ 2 dayங்கிறது 48 ஹவர். இப்போ 48 + 8 எனக்கு டோட்டலாக 56 ஹவர். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 3584
டிவைடட் பை டைம் வந்து 56. இது வந்து எனக்கு கிலோமீட்டரில் இருக்குது, இது கீழே ஹவரில் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு 64 km/h கிடைக்குது. சரி, இப்போ நம்ம ரிமைனிங் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேயில் ட்ரெயின் வந்து 1440 கிலோமீட்டர் போயிருக்கு. செகண்ட் டேயில் வந்து எனக்கு 1608 கிலோமீட்டரில் போயிருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 3408 கிலோமீட்டர் 2 நாளில் போயிருக்கு. அப்போது எனக்கு டோட்டலாக 3584, அதில் 2 நாள் 3408 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரணும் அப்படின்னா 536 கிலோமீட்டர் வரணும். இது எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது? 8 ஹவர்ஸ் இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதோடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா? இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 536, டைம் வந்து 8, அப்போ 67 km/h. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த என்டையர் ஜர்னிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஜேர்னிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போது 67 - 64 பண்ணிங்கன்னா எவ்வளவு? 3 km/h மோர். புரியுதுங்களா? அதாவது இங்கே பாருங்கள் என்ன கேட்குறாங்க, what does the average speed of the train for the remaining part of the journey differ from that entire journey. அப்போ வந்து இது 67 இருக்குது, இது வந்து எனக்கு 64 இருக்குது. அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு இது வந்து அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஸோ 3 km/h வந்து மோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அதாவது இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. என்டையர் ஜர்னிக்கும் அப்புறம் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஜர்னிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 67 இருந்து இந்த 64 வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். A train moves with a speed of 30 km/h for 12 minutes and for the next 8 minutes at a speed of 45 km/h. Find the average speed of the train. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சம்மு. ஃபஸ்ட்டு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிற ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இதில் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணுங்கள். எனக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த டைமை வந்து மினிட்டில் இருக்குது, பட் ஸ்பீடு வந்து ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மினிட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹவராக சேஞ்ச் பண்ணி டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம். சரிங்களா? ஹவராக கன்வெர்ட் பண்ணி ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு கண்டுபிடிங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமை எடுத்து போடுங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.